ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உலகில் கொசுவே இல்லாத நாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். கொசுக்கடி வாங்கியவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கொடூரமான பூச்சின்னு. இந்த கொசுக்கடியால் பலர் இரவு தூக்கத்தை கூட நிம்மதி இல்லாமல் கழிச்சிருப்பாங்க. கொசுக்கடி வாங்கிய எல்லாருக்கும் தோன்ற ஒரே விஷயம், கொசு இல்லாத நாட்டுக்கு போயிட்டா எப்படி இருக்கும், அப்படி ஒரு நாடு இருந்தால் நான் முதல்ல போவேன் என்பது தான் எல்லாருடைய ஆசையாகவும் இருக்கும். உங்கள் எண்ணம் போல் அப்படி ஒரு நாடு இருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? அது வேற எங்கேயும் இல்லைங்க, ஐஸ்லாந்து மற்றும் ஃபரோ தீவுகள் தான். பல விஞ்ஞானிகள் இதை பற்றி பல தரப்புகள் இருந்து ஆய்வு செய்கிறாங்க. பொதுவாக கொசுக்கள் அனைத்து காலநிலையிலும் வாழக்கூடிய பூச்சி. குறிப்பாக குளிர்கால நிலையிலும் அவற்றால் இனப்பெருக்கம் செய்ய முடியும். அப்படி இருந்தும் ஏன் ஐஸ்லாந்து மற்றும் ஃபரோ தீவுகளில் மட்டும் வாழ முடியலன்னு ஆராய்ச்சியாளர்களுக்கு பெரும் குழப்பமாகவே இருந்தது. கொசு பொதுவாக தண்ணீரில் முட்டையிட்டு இனப்பெருக்கம் செய்கிறது. ஆனால் ஐஸ்லாந்து பொறுத்த வரைக்கும் 3 முறை மிகப்பெரிய உறைபனி காலத்தை உருவாக்குகிறது. இது கொசுக்களுக்கு வாழவும் முட்டையிடவும் சிறந்த இடமாக இல்லாமல் இருக்கலாம் என விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். அது மட்டுமின்றி ஐஸ்லாந்தில் மண் மற்றும் நீரின் ரசாயன கலவை கூட காரணமாக இருக்கலாம் என கருதுகிறார்கள். அதனால தான் கொசுக்கள் முட்டையிட்டு அடை காத்து இனப்பெருக்கம் செய்ய முடியவில்லை. அதனாலும் கொசுக்களால் இங்கு வாழ இயலாமல் இருக்கலாம் என அவர்கள் கருதுகிறார்கள். நண்பர்களே, நாம் ஒவ்வொரு அதாவது கிளாஸ் 11 மற்றும் 12, அதாவது 11th ஸ்டாண்டர்ட் மற்றும் 12th ஸ்டாண்டர்ட் ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்தில் இருந்தும் லைன் பை லைன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணிட்டு வரோம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஜிடிஆபி ஜுவாலஜி, பிஜிடிஆபி ஜுவாலஜி, நீட்டு, டிஎன்பிஎஸ்சி, நெட்டு, செட்டு போன்ற தேர்வு எழுதுகிறவங்களுக்கும் 11th மற்றும் 12th படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது 100% மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ச்சியாக நீங்கள் வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.